இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி ஆதியாகமம் புஸ்தகம் பைபிளில் முதல் பகுதியில் திருப்பிக் கொள்ளுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் பைபிளில் ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். என்ன சொல்லுங்க சார்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும், நாம் ஒருவரை ஏமாற்றினால், இப்படி சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். இந்த செய்தி தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போறோம். ஆமென். இதுல ஏமாற்றும் மனிதனை ஒருவன் ஒரு நாள் ஏமாந்து போவான் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். இது தொடர்ச்சியாக எத்தனை பாகம் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? இப்போ நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். அப்படியே ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து வரும்போது 18வது வசனத்தை எல்லாம் வாசிங்க. 29:18 வாசிங்க. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியமா இருந்ததனாலே உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அல்லேலூயா. இந்த யாக்கோபு யார் என்று உங்களுக்கு தெரியும். இவர் ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கினுடைய குமாரர்கள். ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஏசா என்பவனும் யாக்கோபு என்பவனும். இந்த யாக்கோபு என்றாலே என்ன தெரியுமா பேரு? ஏமாற்றுக்காரன். யாக்கோபு என்றால் என்னம்மா? எத்தன், ஏமாற்றுக்காரன். அதுக்கு பிறகு இவர் மனம் திருமண பிறகுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கவனிங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலன் பேர் வச்சார். இவருக்கு என்ன பேரு? இஸ்ரவேல். இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு இருக்கிறது. சரியாம்மா? இவர் பேர், இவர் தான் நம்ம மூர்த்தி தான். இவர் தான் நம்முடைய பூமியில 12 கோத்திரங்களை பெற்றெடுத்தவர். அல்லேலூயா. இவர் எங்க போய் இருக்கிறாரு? அவருடைய சொந்த தாய் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போயிட்டார். எதுக்காக போனாரு? அண்ணனை ஏமாத்திட்டார், அப்பனை ஏமாத்திட்டார். அல்லேலூயா. அதனால போயிட்டாரு. இப்போ இவரை எங்க போறாருன்னா, இந்த ஏமாத்தினால அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அவங்க அப்பா 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு, அவர் ஆசீர்வதித்து, நீ போப்பா, இங்கெல்லாம் பெண் நீ எடுத்துக்கொள்ளாத, நீ போய் உன் மாமா வீட்டில் போய் தாய்மாமா வீட்டில் பொண்ணு கட்டிக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாய் மாமா வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்க. பெரிய பேர் என்ன அப்படின்னா லேயா, சின்ன பேர் என்னது? ராகேல். அப்போ நீங்க வேதத்தை தியானிச்ச பிறகு நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் படிக்கணும். ஒரு வாரம் என்ன தியானம் செய்யறோம் அதை செய்யணும். எனக்கு தெரிந்தவரை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இதுவரை யாரும் இந்த தலைப்பில் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை இந்த தலைப்பில் யாருன்னா பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டிருந்தா எனக்கு சொல்லுங்க. ஆமென். அநேகர் பார்த்தீங்கன்னா பிரசங்களை கேட்கலாம், அநேகருடைய பிரசங்கம் கேட்கலாம். அதை வைத்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தரார்? காப்பி அடிக்கிற பிரசங்கம் செய்யக்கூடாது, டிவியில் வர பிரசங்கத்தை பேசக்கூடாது, புக்கில் இருக்கிறத படித்து பேசக்கூடாது. ஆண்டவர் நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிற பாடத்தை மக்களுக்கு போதிக்கணும். ஆமென். நான் பாரு இந்த நோட்டு டைரியெல்லாம் எழுதுறதில்லை. என்னைக்கு என்னுடைய மூத்த மாணவி திருமணம் செய்தனோ 2013 அன்றிலிருந்து நான் நோட்டில் எழுதுறதே கிடையாது. மனப்பாடமாக வசனத்தை படித்து தான் நான் தியானிப்பேன். என்கிட்ட இதெல்லாம் கிடையாது. சில ஊழியெல்லாம் பாருங்க நிறைய எடுத்து, அது அவங்களுடைய விருப்பம், அவங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு போதிக்கும்படி நம்முடைய சபைக்கு இந்த 6வது மாதம் கடைசி வாரத்தில் சொன்ன ஒரு காரியம், நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர், எல்லாம் சொல்லுங்க, நம்மை ஒருவர், என்ன சத்தமா சொல்லுங்க, நம்மை ஒருவர், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நாம் ஒருவரை ஏமாற்றினால், சத்தமே வர மாட்டேங்குது, எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஸ்டூடெண்ட். நாம் ஒருவரை ஏமாற்றினால் நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். இது நிச்சயம். ஆமென். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு, என்ன தெரியுமா? மேல
18வது வசனத்தை வாசிங்க. இதை மன்னிக்கணும், 17வது வசனத்தை வாசிங்க. இருங்க, 17 வாசிங்க. 17 15 வாசிங்க. பாருங்க, இவர் கேட்கிறாரு, நீ என்னுடைய மருகன், என்னுடைய தங்கச்சி பையன். அல்லேலூயா. நீ என்னுடைய தங்கச்சி பையன், நீ வந்து இங்க சும்மா வேலை செஞ்சா நாளைக்கு வந்து தாய்மாமா வீட்டில் சும்மா வேலை செய்யறான்னு சொல்லுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, சம்பளம் எவ்வளவு கேட்கறான்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு? தங்கச்சி பையன்கிட்ட தாய் மாமா கேட்கிறாரு. இவர் விட்டாரு பாரு, ஒரு விட என்ன விட்டாரு தெரியுமா? வசனம் சொல்லுது, 18 வாசிங்க. யாக்கோபு ராகேல் பேர் பிரியமா இருந்தபடியால் அவன் முதல் மகளை கேட்கல, இரண்டாவது பெண்ணை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க, நான் 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன். இதனால ஓசியா 12:12 சொல்றாரு, இஸ்ரவேல் போய் பெண்ணுக்காக 14 வருஷம் ஆடு மேய்ச்சான்னு சொல்லி யோசியா தீர்க்கதரிசி சொல்லுவார். அவன் அல்லேலூயா. ஓசியா மலிங்க. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப வாசி மாசலினே லேயால் எப்படி இருக்கிறான்? வசனம் எத்தனாவது வசனம்? 17 வாசி. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகமாயிருந்தாள். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபுக்கு யார் தெரிறாங்க பார்த்தீங்களா? இவனுக்கு சட்டம் தெரியும். முதல் பொண்ணை கொடுக்காம ரெண்டாவது பொண்ணை யாரும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட நம்ம வீட்டில் ஒரு 2 பொண்ணுங்க இருக்குன்னு வச்சுங்களேன், முதல் பொண்ணை தான் கட்டி கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம ரெண்டாவது பொண்ணை கட்டி தர மாட்டாங்க. இந்த ஏமாத்துறனுடைய எண்ணம் என்ன பண்ணா, இவர் ரூபவதியும் அழகுமா இருக்கிறான்னு தெரிந்து அவர் சொல்றாரு, மாமா எனக்கு சம்பளமே வேணாம் மாமா, உன் மகன் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறான். அல்லேலூயா. பார்வை நல்லா ருசியா இருக்கிறான். ஆமென். அழகு, நல்ல சௌந்தரியம். அதனால உன் சின்ன பொண்ணுக்காக நான் என்ன பண்றேன், 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன், எனக்கு சம்பளமே வேணாம். அல்லேலூயா. எனக்கு சம்பளமே வேணாமாம்மா, தாய் மாமா கிட்ட சொல்ற, சம்பளமே வேணாம் அப்படின்றார். ஏன் லேயால் அவர் வெறுத்தார்னா, லேயாளுடைய பார்வை கூச்ச பார்வை. ஆமென். கூச்ச பார்வைனா பல அர்த்தம் இருக்கு. ஆமென். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சைடாக போகும், கூச்ச பார்வை. இப்போ நான் பாப்பாவை பார்க்குறேன்னா பக்கத்தில் இவரை பார்க்குற மாதிரி தெரியும், கூச்ச பார்வை. ஆமென். நம்ம எதுவும் சொல்லுவாங்க, கன்னடத்தில் மால் கண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் 1.5 கண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது கூச்ச பார்வை. ஆனால் அது கூச்ச பார்வை எப்படின்னு தெரியல. அந்த கூச்ச பார்வையினால அவன் என்ன பண்ண முடியல, லேயால ரசிக்க முடியல. அல்லேலூயா. அதனால இந்த ஏமாத்துக்காரன் என்ன செய்கிறான்னா, எத்தன் யாக்கோபு என்கிற மனிதன் ஏற்கனவே அப்பாவை ஏமாத்திட்டாரு, ஏற்கனவே அண்ணனை ஏமாத்திட்டாரு. இங்க போறான். அவன் அவங்க தாய் மாமன் எல்லாத்தோட கில்லடி. ஏன்னா அவங்க தாய்க்கு அண்ணன் இல்லையா, அவர் கேட்டாரு, கிடைச்சிச்சா நமக்கு ஒரு ஆஃபர்னு நினைச்சாரு லாபான். அவன் தாய் மாமன் நமக்கு சம்பளமே இல்லாமல் பொண்ணும் கட்டிக்கிறான், 7 வருஷம் ஆடும் மேய்க்கிறான், இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமாம்மா? ஒரு பொண்ணும் கட்டிக்கிறான். அவன் 7 வருஷம் ஆடும் மேய்க்கிறான், சம்பளமே கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இவரை இவங்க மாமா ஏமாத்தினார். எப்படிங்க தலைவரே, புரியுதுங்களா? என்ன பண்ணாரு, 7 வருஷம் ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சிட்டு, மாமா 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, 7 ஆண்டுகள் ஆடு மேய்த்துட்டேன், பாருங்க இவ்வளோ ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டேன், நீ கொடுத்தது கொஞ்சம் ஆடு, 7 வருஷத்துல பெரிய ஆடெல்லாம் வளர்த்துட்டேன், எனக்கு சின்ன பொண்ணை கட்டி வை தொந்தரவு பண்ணார். அவன் என்ன பண்ணாரு, சின்ன பொண்ணை கட்டி வைங்க அப்படின்னார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் திருமணம் நடக்கும். இன்னைக்கு கூட கிறிஸ்துவர்கள், யூதர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் திருமணம் செய்வாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் காலையில் திருமணம் செய்து மாலை நேரத்தில் ரிசப்ஷன் வைப்பாங்க. மாலை நேரத்தில் திருமணம் செய்யணும். யூத கலாச்சாரத்தின்படி, கிறிஸ்துவ கலாச்சாரத்தின்படி, முஸ்லீம் கலாச்சாரத்தின்படி பெண்ணை வந்து நம்ம முக்காடு இட்டுருவாங்க. அல்லேலூயா. புரியுதாமா? நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா, இன்னும் சத்தமா, எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்குமா? யூத கலாச்சாரப்படி பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது வெண்ணாடை அணிந்து என்ன பண்ணுவாங்க, நெட்டுலாம் போட்டு மூஞ்சி மூடிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும், மூச்சு வாங்கிறது மட்டும் ஹோல்ஸ் இருக்கும், முகத்தை சரியாக பார்க்க முடியாது.
இப்போதான் லேட்டஸ்ட் மாடல், அப்படி ஒயிட் துணியை மூடிட்டாலும் முகத்தை பார்த்துக்கலாம். ஆமென். லேயால வந்து தெரியும், ராகேலையும் யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா அவர் 7 வருஷம் அங்கேயே ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. கால்நடை மேய்க்கிறார். இப்போ திருமணம் நடக்குது. அல்லேலூயா. திருமணம் நடக்குது. இப்போ யாரை கொடுக்கணும்? ராகேல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யாரை கொடுக்கணும்? ஜோசப் கொடுக்கணும். ஆனா இந்த ஏமாத்துக்காரனுக்கு அவன் மாமா என்ன பண்றாருன்னா, லேயால ரெடி பண்ணி முக்காடு போட்டுறாரு. ஏன்னா கூச்சு பார்வை இருக்குது, தெரிஞ்சிட்டாரு யாக்கோபு ஒரு எத்தன், ஆனாலும் ஒரு ஏமாளி. அதனால என்ன பண்ணலாம், சின்ன பொண்ணை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. இவன் 7 வருஷம் யாருக்காக தாகமாக இருந்தானோ, யாரு மனைவியா வருவான்னு ஏக்கமாக இருந்தாங்களோ, அவரை மறைக்கப்பட்டு கண் கூச்சு பார்வையா இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்மாவை என்ன பண்ணாரு, ரெடி பண்ணிடுறாரு. சாயங்காலம் கல்யாணம் ஆகுது. அல்லேலூயா. அன்றைக்கு இரவு முதலிரவும் நடக்கிறது. காலையில் இழந்து பார்த்தா ராகேல் இல்லை, லேயாள் இருக்கிறார். யார் இருக்காங்க? லேயாள். எந்த அளவுக்கு 7 வருஷம் தாகத்தோடு, எந்த அளவுக்கு ராகேலை பிரியப்பட்டு யாக்கோபு பிரயாசப்பட்டு ஆடு, வெயில், பனி, மழை எல்லாத்திலும் ஆடு மேய்ச்சி தாகமாய் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொல்லி ஆசையாக இருந்த யாக்கோபுக்கு ஒரு ஏமாற்றம் நடந்தது. அவன் மாமன் ஏமாற்றி லேயாளை திருமணம் செய்து விட்டார். யாக்கோபு காலையில் இழந்த பொழுது வேத வரலாற்று சொல்லுது, யாக்கோபு கோபம் கொண்டு அவருடைய மாமாவிடத்தில் போய், இப்படி ஒரு அநியாயமான காரியத்தை செய்யலாமா? நான் ராகேல் அல்லவா நேசித்தேன், நீ எப்படி வந்து பெரிய பொண்ணு எனக்கு கொடுத்தீங்க? நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய பொண்ணோடு நான் என்ன பண்ணிட்டேன், உடலுறவு செய்து விட்டேன், பாலினுறவு செய்து விட்டேன், ஆங்கிலத்தில் சொன்னா செக்ஸ் செய்து விட்டேன். அல்லேலூயா. அவன் எனக்கு மனைவி ஆயிட்டாலே, இப்படி ஒரு தப்பா நீ செய்யலாமாண்ணா? இவன் போய் என்னன்றான், கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ளை கோவப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த பொண்ணை என்ன பண்ணுங்க, கட்டிட்டீங்களா? இந்த ஊர் கலாச்சாரம் பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணை கொடுக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொண்ணோட 7 நாள் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அந்த 7வது நாள் இன்னும் 7 வருஷம் ஆடு மேய்ங்க, இந்த பொண்ணு கட்டி கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எப்படி போட்டான் பார்த்தீங்களா லாபானே? ஆமென். அப்போ ஆண்டவர் யாக்கோபை பார்த்தார், அவன் மாமனாரை வச்சு ஏமாத்தினார். அல்லேலூயா. என்ன நம்ம பாருங்க, நம்ம ஒருத்தரை ஏமாத்துறாங்க. இது ஒரு ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி. உடனே யாக்கோபு மனதை திட பண்ணிட்டார். நம்ம விரும்பின பொண்ணு இன்னும் 7 நாள்ல கிடைச்சிட போறான். அல்லேலூயா. என்னதுங்க, 7 நாள் தானே. அவன் மேல இருந்த அது வேதம் சொல்லுது, ராகேல் மேல இருந்த அந்த பிரியத்தினால இந்த 12 வருஷம் அவனுக்கு இந்த ஆடு வச்சது கவலையே இல்லையாம். 7 வருஷம் போனதே தெரியலையாம். உடனே 7 நாள் முடிந்தது, ராகேலையும் திருமணம் செய்து கொண்டார். அல்லேலூயா. 7 நாள் முடிஞ்சு என்ன பண்ணாரு, ராகேலையும் திருமணம் செய்து கொண்டார். ஏன் இந்த ஏமாத்துத்தனம் நடக்கிறது என்றால், யாக்கோபு தன் அண்ணனை முதலாவது ஏமாற்றுகிறார், தகப்பனை ஏமாற்றுகிறார். அதனால ஏமாத்தினா என்ன வேதனை வரும், என்ன பிரச்சனை வரும், யாக்கோபு மூலமா நம் முற்பிதாவாகிய யாக்கோபு மூலமா ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். ஆனால் அவர் ஆசையின்படி எல்லாமே நடந்தது. ஆனால் என்னன்னா 7 வருஷம் ஆசையாக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதை அவன் மாமா அவரை ஏமாத்திட்டார். அதுக்கு தான் சொல்றேன், நாம் ஒருவரை ஏமாற்றினால் வாய் கம்முனே இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் சொல்லுங்க, நம்மை ஒருவர் ஏமாற்றுவார். பிறகு அடுத்த பாகத்தில் நம்ம தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் தியானிப்போம். இது எப்படியெல்லாம் போய் நீங்கள் அப்படி ஏதாச்சும் வெளியில் இருக்கணும்னா நாங்கள் யூடியூப் சேனலில் உங்களுக்கு கொடுக்குறோம். GGLM ட்ரஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு 7 நாள் கழித்து ராகேலை திருமணம் செய்கிறார். அந்த 7 வருஷமும் ஆடு மேய்க்கிறது சரியாக போச்சு. அப்போ 2 பொண்ணுக்கு என்ன பண்ணார், 7 14 வருஷம். ஓசியா புஸ்தகம் சொல்கிறார், இஸ்ரவேல் பெண்ணுக்காக 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். அல்லேலூயா. 14 வருஷம். அது மட்டுமல்ல, இந்த 14 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்திட்டான். யாரு? லாபான் சம்பளத்தை மாத்தினார். அது எப்போனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண பிறகு. பெரியமானவர்களே,
நாம் ஒருவரை ஏமாற்ற நினைத்தால் மற்றொருவர் நம்மை ஏமாற்றுவார். ஆமே, இது உண்மையாகவே இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு உலக வேர்ல்டு லெவலில் இந்த செய்தி தலைப்பை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆண்டவரே கற்றுக் கொடுத்தது. அதனால் இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை நீங்கள் நிச்சயமாக ஒருவரை ஏமாற்றணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு ஏமாந்து போவீங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணமாக தான் இந்த நம்ம முற்பிதாவை தியானிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக நம்ம இதை தியானிக்க போகிறோம். தொடர்ச்சி எப்படியெல்லாம் அவங்க அண்ணனை ஏமாத்தினாரு, அவங்க அப்பாவை எப்படி ஏமாத்தினாரு, அதுக்கப்புறம் அவங்க மாமா எப்படியெல்லாம் சம்பளத்தை 10 முறை ஏமாத்தினாரு, இதை குறிச்செல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். அதனால எல்லாம் கண்களை மூடி உங்கள் வலது கையை உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடி வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, நீர் மனிதன் ஏமாற்றுகிற காரியத்தை விரும்புகிறதில்லை. நீர் யாரையும் ஏமாற்றுவதில்லை ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஏமாற்றினால் ஒருவன் எங்களை ஏமாற்றுவான் என்பதை உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் ஒருவனிடத்தில் பொய் பேசினால் ஒருவன் எங்களிடத்தில் பொய் பேசுவான். யாக்கோபு தன் அண்ணனை முதலாவது ஏமாற்றினார். அண்ணனை போல வேஷமிட்டு தன் தந்தை ஈசாக்கிடத்திலே ஏமாற்றினான். அவன் ஏமாற்றத்தக்கதாக கர்த்தர் நீர் அவர் மாமனிடத்திலே அவன் பாடம் கற்றுக்கொள்ளும்படி செய்து ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவரிடத்திலும் நாங்கள் ஏமாற்றாதபடி சொன்னதை சொன்னபடி செய்யவும், பேசுனதை பேசபடி செய்யவும், ஒருவரிடத்திலும் நாங்கள் ஏமாற்று காரியமான காரியங்களை செய்யாதபடி, பொய்களை நாங்கள் பேசாதபடி, ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள பாத்திரமாய், நீ நீதியின் தேவன் ஆண்டவரே, நாங்கள் உள்ளபடி வாழவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லது என்று சொல்லபடி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்தின் இந்த நாளில் எங்களை ஆண்டவர் இந்த வார்த்தை பேசியிருக்காய் சோத்திரம். 7வது மாதத்திலிருந்து நாங்கள் ஒருவரிடத்தில் ₹1 பணங்களாகட்டும், பொருளாகட்டும், வார்த்தைகளாகட்டும், எல்லா காரியங்களும் ஏமாற்றாதபடி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதி தேவனே. நீங்கள் அப்படி செய்யறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். எல்லாம் சந்தோஷமா கரங்களை தட்டுங்க, கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென்.